ஹாய், இன்றைக்கி ராகி மால்ட் வீட்டிலே எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ ராகியை நல்லா கழுவி ஒரு காட்டன் துணியில் கட்டி வச்சிங்கன்னா 2 நாள் நல்லா முளை கட்டிடும். இதை 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சிருக்கிற ராகியை கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க, வாசம் வர வரைக்கும். இது கூட 100 கிராம் பாதாம், 100 கிராம் முந்திரி, 100 கிராம் வால்நட், 100 கிராம் மக்கானா, 50 கிராம் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாசத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு சேர்த்து ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ராகி சேர்த்து நல்லா அரைச்சி ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக 1/4 கப் கொக்கோ பவுடரையும் சேர்த்து அரைச்சி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலை ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட நான் இனிப்பு எதுவும் சேர்க்கல. நீங்கள் எப்போல்லாம் கலந்து குடிக்கிறீங்களோ அப்போ மட்டும் தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கலந்து காட்டுறேன். ஒரு கப்பில் 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, 1 ஸ்பூன் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மால்ட்டையும் சேர்த்து சூடான பால்ல நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நட்ஸ்லாம் சேர்த்துக்கிறனால பசங்களுக்கும் ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு